சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். தற்போது வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆனி மாதம் 12ஆம் தேதி முதல் கடகராசியில் புதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2024 வருடம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு புதன் பெயர்ச்சியாகி ஆட்சி பெற்ற சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சனி பகவான் பார்வையில் சூரியன் புதன் கூட்டணி அமரப்போகிறது. புதன் பெயர்ச்சியின் மூலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 66 நாட்கள் தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே தனம் வாக்கு குடும்ப பூர்வ புண்ணியாதிபதி புதன் சஞ்சாரம் செய்தார். புதன் அப்படின்னாலே புத்திக்காரகன், வித்தைக்காரகன், கல்விக்காரகன். இந்த புத்திக்காரகன் மனோக்காரகன் சந்திரனுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது மனம் போன போக்கில் கால் போயிட்டுருக்கும். ஓடுகின்ற நதிநீர் நீர் ஒரு இடத்துல நிற்காது, கிடுகிடுன்னு போயிட்டே இருக்கும். அது மாதிரி தான் எல்லோருக்கும் மனநிலை ஓடிக்கிட்டே இருக்கும். கடந்த 66 நாட்களாக ரிஷபராசி என்பளுக்கு உங்களுக்கும் சரி உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி ஒரு மன நிம்மதி சந்தோஷ குறைபாடு ஏற்பட்டிருக்கும். குரோதி வருஷம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் புரட்டாசி 3ஆம் தேதி வரை ஒரு 18 நாட்கள் மட்டும் சிம்ம ராசியில் சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். பிறகு தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி உச்சநிலை அடைகிறார். இப்போ புரட்டாசி மாதம் முழுவதுமே சூரியனுடன் தான் புதன் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த புதனுக்கு மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால் கன்னி ராசியில் அவருடைய வீட்டிலேயே அவர் உச்ச பலம் பெறுகிறார். இது புதனுக்கு மட்டும்தான் ஒரு தனிச்சிறப்பு. ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், புரோக்கர்கள், முதலீடு இல்லாத தொழில் செய்யக்கூடிய அனைத்தும் இந்த புதனுடைய காரகத்துவம். இப்போ ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் கலைத்துறையில் இருப்பார்கள், பாடலாசிரியர்களாக இருப்பார்கள், கவிஞர்களாக இருப்பார்கள். அதான் புதனுடைய அமைப்பு. ரிஷபராசிக்கு 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் 4ஆம் இடமான ராசி கேந்திரத்திலே கேந்திராதிபதி சூரியனுடன் கூட்டணி சேரும்போது தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் அமர்ந்து சனி பகவான் பாரி செய்கிறார். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். நீங்கள் செய்கின்ற தொழில், வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் நன்றாக இருக்கும். உற்றார் உறவினர்களுடைய ஒற்றுமை உண்டு. குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும், சுப விசேஷங்கள்லாம் நடக்கும், அல்லது சுப விசேஷங்களுக்கு நீங்கள் சென்று வருவீர்கள். 4ஆம் வீட்டிலே புதன் வரும்போது தொழில் வேலையில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் குறையும். லாபங்கள் பன்மடங்கு கூடும். பணம் ரிஷபராசி என்பதற்கு இல்லங்காமல் பணம் வரும். தாயார் வீடு மனை வண்டி வாகன ஸ்தானத்திலே புதன் சூரியன் கூட்டணி சேரும்போது ஒரு சிலர் வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். தாயார் வழியில் நல்ல அனுகூல பலன் உண்டு. தாய் மாமன்கள் வழியில் நல்ல அனுகூல பலன் உண்டு. புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை ரிஷபராசி என்பதற்கு 4ஆம் இடம் மிக பலமாக இருக்கிறது. அதாவது உங்களுடைய சுகஸ்தானம் பலமாக இருக்கும்போது சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்க போகிறது. 4ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனால் ஒரு சிலருக்கு சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம். புதன் சூரியனுடன் கூட்டணி சேரும்போது அந்த உடல் உபாதைகள் தொந்தரவுகள்லாம் நீங்கும். வெளியூர், வெளிநாடு வேலை தொழில் விஷயமாக செல்லலாம். அதுக்கெல்லாம் உண்டான வாய்ப்பு உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தன்னுடைய ராசிக்கு 12ஆவது வீட்டிலே அமரும்போது வெளிநாடு தொடர்புலாம் ரிஷபராசி என்பளுக்கு ஏற்படும். பெரும்பாலும் ரிஷபராசி என்பளுக்கு உள்ளூரை விட வெளியூர், வெளிநாட்டில் தான் அதிக நண்பர்கள் உண்டு. அது ஏனென்றால் புதன் 2, 5ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர்.
5வது வீட்டிலே புதன் வந்து உச்சமடைகிறார். உங்கள் பிள்ளைகள், உங்கள் குழந்தைகள் வந்து நல்ல அறிவாளி புத்திசாலிகளாக இருப்பார்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம், ஆடு, மாடு, கால்நடை, கோழி இப்படிந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் இந்த புதனாலே கிடைக்கிறது. ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன் 5வது வீட்டிலே நீச்ச நிலையில் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். ரிஷபராசிக்கு சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்டின் அதிபதி. அவர் வந்து நேச நிலையில் இருக்கும்போது உங்கள் பிள்ளைகள் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். வழிபாட்டு தலங்கள் ஏற்படும். 1 வருடமோ 6 மாதமோ உங்கள் குலதெய்வங்களுக்கு நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். கண்டிப்பாக வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிடக்கூடிய வாய்ப்புகள் இந்த புதன் வந்து 5ஆம் வீட்டிற்கு செல்லும் பொழுது உங்களுக்கு ஏற்படும். 6க்குடையவர் 5வது வீட்டிலே அமரும் போது உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம். உங்களிடம் எதிர்வாதம் செய்யலாம். உங்கள் பிள்ளைகளிடம், அதாவது தோளுக்கு மேலே வாழ்ந்த பிள்ளையிடம் ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் விட்டு பிடித்து செல்வது நல்லது. ரிஷபராசிக்கு 2வது வீட்டிலே விரைய கலத்திரக்காரகன் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீட்டிலே செவ்வாய் அமரும்போது ஒரு சிலருக்கு பல்வலி, மூத்தல காயங்கள் ஏற்படலாம். உங்களுடைய பேச்சு வந்து கோபமாக காரசாரமாக வரலாம். கொஞ்சம் வந்து தன்மையாக பேசுங்க. குடும்பத்தில் வந்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். குறிப்பாக வந்து திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்ல வேண்டும். விரையாதிபதி 2ஆம் வீட்டில் அமரும்போது குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். செலவுகளை வந்து விரயம் பண்ணாமல் பணத்தை வந்து பக்குவமாக பாதுகாத்து கொள்வது ரிஷபராசினர்களுக்கு நல்லது. ரிஷபராசியிலே குருபகவான் அமர்ந்திருக்கிறார். அஷ்டம லாபாதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது பயண அலைச்சல், இடப்பெயர்வு, உடலில் நோய் நொடி தொந்தரவுலாம் ஏற்படும். குடும்ப பெரியோர்கள், பெற்றோர்களுடைய ஆலோசனை பெற்று ரிஷபராசி என்பர்கள் செயல்பட வேண்டும். ஏன்னா ஜென்ம ராசியிலே குரு வரும்போது குடும்ப பெரியோர்கள், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று அவர்களுடைய அறிவுரை பெற்று நடந்து கொண்டாலே குருவால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் நீங்கும். பெரியோர்கள், பெற்றோர்கள் பேச்சை கேட்காம நீங்களே வந்து ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இந்த மாதிரி தேவையில்லாத தொந்தரவுகளையும் கொண்டு வந்து கொடுத்து விடுவார். ஏன்னா ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கிறார். ரிஷபராசிக்கு 10வது வீட்டிலே தொழில், ஜீவன, கர்மஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார். தந்தை வழி உறவுகள் மூலம் நற்பலன்கள் உண்டு. பாக்கியங்கள் எதிர்பார்க்கலாம். ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வேலை, தொழில், நல்ல வருமானங்களை சம்பாதிக்கலாம். சுய தொழில், சுய வியாபாரம், வர்த்தக, ஏற்றுமதி, இறக்குமதி, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத லாபங்களை இந்த புதன் கொடுக்க போகிறார். 10வது வீட்டிலே சனி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது புதிய தொழில், புதிய வியாபாரம், புதிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், தொடங்கக்கூடியவர்கள் தொடங்கி கொள்ளலாம். அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு புதன் பயிற்சி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க போகிறது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.